உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டிரைவர், யார் இவங்க? மேடம், அது இவங்க ஒரு சாமியார். நம்ம ஊர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. நான் தான் இவங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆ, எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்களா? வாங்கிட்டாங்க மேடம். அப்படியா? சரி, அப்ப நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. நான் காசிக்கு போறேன். ஒரு தடவை திரும்பிட்டேன்னா மறுபடியும் திரும்பி பார்க்க மாட்டேன். அதனால என்ன? நானே முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். மாட்டிக்குவேன் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னானே, கேட்டீங்களா? எப்படியோ சமாளிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் புருஷன் பிள்ளைங்களோட நீ நல்லா இருக்கணுமா? டிரைவர், அவங்க எங்க போனாங்க? காணோம். போயிட்டாங்க மேடம். போயிட்டாங்களா? அந்த அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்? புதுசா பார்த்து பேசுற மாதிரி தெரியலையே. ஏற்கனவே எங்களுக்குள்ள பழக்கம் இருக்கா? இந்த அம்மாவை நான் பார்த்த மாதிரி தான் இருக்கு. எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. சரிங்க பாட்டி, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? என்னையா அப்படி கேட்ட? என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா அறிய. ஓ மாமன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சௌக்கியமா இருக்கணும். அது ஏன் ஆசையா? ஏன் ஆசை அவ்வளவுதான். இந்தாயா உனக்கு பொங்க காசு. தேங்க்யூ பாட்டி. சரியா, நான் வரேன். சரிங்க பாட்டி, பார்த்து போங்க. இந்த சாமியார் அம்மாவை ஃபாலோ பண்ணி போனா நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கும். முருகா, எப்படியோ என் பேத்திங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். நான் பார்த்துட்டேன்.
இவ ஏன் என் பின்னாடியே வரா? ஒருவேளை என் மேல சந்தேகம் வந்துருச்சோ? இவகிட்ட மாட்டக்கூடாது. ஐயோ, வந்துட்டாளே. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தோம், சாமியார் அம்மாவை மிஸ் பண்ணிட்டோமே. அப்பாடா, இவகிட்ட தப்பிச்சிட்டேன். இனிமே தப்பிச்சிடலாம். பின்னாடியே வரா பாரு. எனக்கு என்னமோ வித்தியாசமா ஒண்ணும் தெரியல. அவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா ஏதோ சாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தெரியல. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவுமுறை இருக்கிற மாதிரி ரகசியமால பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாம தூரமா இருந்ததுனால அவங்க என்ன பேசினாங்கன்னு இதுல ரெக்கார்ட் ஆகல. அது மட்டும் இல்லாம அந்த பொம்பளை சாமியார நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க. ஆனா எங்கன்னு தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்படியா? அந்த சாமியாரை பார்த்த மாதிரியா இருக்கு? ஆமாங்க, அவங்க பரிச்சயமான முகம் மாதிரி தான் தெரியுது. ஆனா எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அவன் தான் அந்த பொம்பளை சாமியார கூட்டிட்டு வந்தான். அந்த அம்மாவும் ஏதோ காசி யாத்திரை போறதாகவும் வழியில அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் பண்ண வந்ததாகவும் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனேன். ஆனா கொஞ்ச நேரத்துல எங்க மிஸ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிதுனா நானும் வந்திருப்பேன்ல. அந்த பொம்பளை சாமியார் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏங்க, அந்த அவசரத்துல அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. நானே எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு தான் போனேன். ஆனா எப்படியும் மிஸ் பண்ணிட்டேன். அதான் வருத்தமா இருக்கு. ஆனா அந்த டிரைவருக்கும் அந்த பொம்பளை சாமியாருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். அந்த டிரைவர் யாரு என்னங்கிற விஷயம் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, அந்த வீடியோவை எனக்கு அனுப்பு. நானும் அந்த பொம்பளை சாமியார் யாருன்னு தேடி பார்க்கறேன். சரிங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.